ஹாய் கைஸ், எங்களோட ஃபஸ்ட்டு ட்ரிப் 5 days ட்ரிப். அதுவும் பெங்களூர்லேருந்து நார்த் போகிறோம். 5 days எங்கெங்கே போகிறோம்னு வரிசையாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டு இருக்கோம். 7:20க்கு இது ட்ரெயின். ஸோ இங்கேருந்து எப்படி போகலாங்கிறதுலேருந்து எவ்வளோ ஆகுதுன்றது என்னென்ன பண்ணோங்கிற எல்லாத்தையும் நீங்கள் இந்த ஒரு 5 days பார்ப்பீங்க. பஸ் ஸ்டாப்புக்கு வந்தாச்சு. பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னும் வர பஸ்ஸு எங்கள் அன்னைக்கு எதுவுமே தெரில. எப்படியோ பஸ் வந்துருச்சு. ஏறி உட்காந்துருக்கேன். ஆனால் ஸ்லோவாக போயிட்டுருக்கு. எப்போ ரீச் ஆக போகுதுன்னு தெரியல. மழை வேறு லைட்டாக போயிட்டு பார்ப்போம். எனக்கு வேலை வேறு நான் ஒர்க் பண்ண போகிறேன். கொஞ்சம் நேரம் ஒரு 1 hour டைம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ட்ராவலு ட்ரெயின் ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எஸ், ஃபுல் டிராஃபிக் ஜாமு. பஸ்லேருந்து இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு டிராஃபிக் ஜாம் இருக்குது. பஸ்ஸில் போய் மெட்ரோவில் ஏறி போகலான்னு வந்தால் பஸ்ஸு டிராஃபிக் ஜாமில் மாட்டி அங்கேருந்து இறங்கி நடந்து வந்து எப்படியோ ஒரு ஆட்டோவை பிடிச்சி அடுத்த ஸ்டாப்புக்கு போயிட்டு ட்ரெயினை பிடிக்க முடியுமான்னு தெரியல. அப்படி பிடிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. யாரோ ஒரு நல்ல ட்ரிப்போட சந்திக்கலாம்ப்பா. ட்ரெயின் போயிட்டு பேசுகிறேன், முடியலை. பாய். இப்படி ஒரு டிராஃபிக் நாங்கள் பார்த்துருப்போமானே தெரில. நாங்கள் கிளம்புனது 5 o'clock. 5க்கு முன்னாடியே நாங்கள் கிளம்பிட்டோம். ஆனால் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு. பஸ்லேருந்து இறங்கி கொஞ்சம் தூரம் ஆட்டோ பிடிச்சி இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே, அங்கே பாருங்க மெட்ரோவோட கூட்டத்தை. இங்கேயும் போயிருந்தா அவ்வளோதான், லாக்கு தான். ஸோ அதனால தான் நாங்கள் ஆட்டோ எடுத்தோம். தெரியல. ஆமாம், போயிருந்தோம் பார்க்கணும். சரி, அங்கே போயிட்டு நாங்கள் சொல்கிறோம். போயிட்டு நல்ல சந்தோஷத்தோட நியூஸோட மட்டும் சொல்கிறோம். எஸ், பாய். ஆனால் கைஸ், இன்னைக்கு ட்ரிப் ஃபெயிலியர் மேலே ஃபெயிலியர் தான் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்கிறதுனே தெரில. ஆட்டோக்காரனும் சொதப்பிட்டான். லொக்கேஷன் தப்புங்கிற பேரில் ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி இறக்கி விட்டான். வரமாட்டேன்ட்டான். மழை பெய்யுது. செம டென்ஷனில் இருந்திருக்கான் போல். அதனால் இல்லை இங்கே தான் காமிக்குதுன்னு சொல்லி சண்டை போட்டு நானும் பரவாயில்லடான்னு சொல்லி இறங்கிட்டேன். ஆனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு 1 கிலோமீட்டர் தான். எனக்கு தெரிஞ்ச ரூட் தான். ஸோ நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். எனிவே இந்த வீக்கெண்டை நாங்கள் வேறு மாதிரி இன்னும் ஒரு என்ஜாய்ஃபுல்லாக வித்தின் பெங்களூர்லேயே சுற்றலான்னு பிளான் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த வீடியோவில் வித்தின் பெங்களூர் எங்கெங்கெல்லாம் போனோம், என்னென்னலாம் பண்ணோம், எல்லாத்தையும் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். கண்டிப்பாக இந்த நாசிக் ட்ரிப்பு இந்த இயருக்குள்ளே நான் திரும்ப போகலாங்கிற ஒரு பிளானில் தான் இருக்கேன். ஸோ நாசிக் ட்ரிப்பை அடுத்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you soon. வீட்டுக்கிட்ட ஒரு பானிபூரி கடை கிடச்சிது. அங்கே இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்படியோ நம்ம அங்கே சுற்றி இங்கே சுற்றி நடந்து ஆட்டோ பஸ்ஸு அது இதுன்னு எல்லா டிரான்ஸ்போர்ட்டேஷனும் யூஸ் பண்ணி வீட்டுக்கு சேர்ந்துட்டோம். இன்னமும் வீட்டுக்கிட்ட மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல இடத்தோட நல்ல வீக்கெண்ட் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.